My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 examination குரிய கவுன்சிலிங் வருகிற ஜூலை 6ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்லேயும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. நம்மளுடைய எஜுகேஷன் மினிஸ்டரும் அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இனி வருகிற நாட்களில் கூடிய சீக்கிரத்தில் கவுன்சிலிங்குரிய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த நேரத்தில் கவுன்சிலிங்க்கு மிக முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீட்னுடைய அட்மிட் கார்டு அண்ட் நீட்னுடைய ஸ்கோர் கார்டு. உங்ககிட்ட பெரும்பாலான மாணவர்கள்கிட்ட நீட் ஸ்கோர் கார்டு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணும்போது சார் நான் அட்மிட் கார்டை மிஸ் பண்ணிட்டேன், அட்மிட் கார்டு எனக்கு இல்லை, என் கையில் அட்மிட் கார்டு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேரண்ட்ஸை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். அந்த மாதிரியான மாணவர்கள் யாருக்கெல்லாம் நீட் அட்மிட் கார்டு இல்லையோ அவங்க மீண்டும் ஒரு முறை இந்த அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குது. இது ரொம்ப நாள்லாம் இருக்காது. இன்றைக்கி 22ஆம் தேதி. ஸோ இனி இந்த ஒரு நாள் மட்டும் இருக்கும். ஏன்னா நாளைக்கு 23ஆம் தேதி 1563 கேண்டிடேட்ஸுக்கு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது. அந்த எக்ஸாமினேஷனுக்கு ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது அட்மிட் கார்டு அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃபார் தோஸ் 1563. ஆனால் அதில் ஒரு லூப் ஹோல் இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன் எழுதாத மாணவர்களுக்கும் கூட எல்லா மாணவர்களுக்குமே நீங்கள் திரும்ப உங்களுடைய அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுவதற்கான ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்குது. இது ஒரு லூப் ஹோல் தான். இந்த இதில் அட்மிட் கார்டு வரும்போது அதில் உங்களுடைய டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 5/5/2024 அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இதுவரை அட்மிட் கார்டு என்கிட்ட இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த அட்மிட் கார்டு கண்டிப்பாக தேவை. நீட் அப்ளை பண்ணும்போதும் சரி, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, காலேஜுக்கு போகும்போதும் சரி, நீட் அட்மிட் கார்டினுடைய காப்பி உங்ககிட்ட கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரிஜினல் நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ், போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோலாம் ஒட்டி பேஸ்ட் பண்ணி சைன்லாம் பண்ணி எக்ஸாம் ஹால்லேயே நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. பட் அதனுடைய காப்பி உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். காப்பி இந்த சென்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல சாஃப்ட் காப்பி, அந்த காப்பியை ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு அந்த சாஃப்ட் காப்பியை அப்லோட் பண்ணுற மாதிரியான இது அப்படிங்கிறது பொதுவாக தேவைப்படுகிற மேண்டேட்ரி டாக்குமெண்ட்டில் நீட் அட்மிட் கார்டும் ஒன்று. ஸோ உங்களுடைய 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி, நீட் அட்மிட் கார்டு, நீட் ஸ்கோர் கார்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், இதெல்லாம் அந்தந்த கேட்டகரி பொறுத்து நேட்டிவிட்டி எலிஜிபிலிட்டி தேவைப்படும். எலிஜிபிலிட்டி நீங்கள் சிபிஎஸ்சிலேயோ ஸ்டேட் போர்ட்லேயோ அல்லது நீங்கள் ஐசிஎஸ்லேயோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி வேண்டியதில்லை. வேறு போர்டில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது தேவை. ஸோ இதெல்லாம் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் மெடிக்கல் கவுன்சிலிங்னு சொல்லி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா அந்த வீடியோ லிங்க் திரும்ப நான் டிஸ்கிரிப்ஷனில் ஐகால்லையும் கொடுக்குறேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் முக்கியமான மேண்டேட்ரி டாக்குமெண்ட் தான் அட்மிட் கார்டு. ஸோ இது வெப்சைட் exams.nta.ac.nic அந்த .neet/neet இதில் போயிட்டீங்க அப்படின்னா டவுன்லோட் அட்மிட் கார்டு ஃபார் NEET 2024 ரீஎக்ஸாமினேஷன் ஆன் June 23, 2024 ஃபார் 1563 கேண்டிடேட்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா. இதில் இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு டவுன்லோட் யுவர் அட்மிட் கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாங்க. ட்ரை பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகிருக்கு. இங்கே உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் போடுங்க, டேட்டு, மந்த்து, இயர் போட்டுட்டு அங்கே இருக்கிற பின் என்ன வந்துச்சோ அந்த பின் நீங்கள் போட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அட்மிட் கார்டு அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடுது. இந்த அட்மிட் கார்டு ஆக்சுவலாக ஆல்ரெடி எக்ஸாம் எழுதின மாணவர்களுடைய அட்மிட் கார்டு தான். ஃபோட்டோவெல்லாம் நம்ம ஹைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம், ரோல் நம்பர் அதெல்லாமே இருக்கும். அண்ட் நீங்கள் பாருங்கள் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள் 5/5/2024. ஸோ 5/5/2024 நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க தான். பட் இந்த அட்மிட் கார்டு அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. இங்கே பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பிரிண்ட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் திரும்பவும் அந்த லாஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ்லையும் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 5/5/2024 தான் இருக்குது. இதுவரை என்கிட்ட அட்மிட் கார்டு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் தாராளமாக இந்த வகையில் உங்களுடைய அட்மிட் கார்டை திரும்ப டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருக்குது, அந்த 1-to-1 ஒரு கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா neetcompanion.in அப்படிங்கிற நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அதில் உள்ள நம்மளுடைய சர்வீசஸில் என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் அதில் கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறோம். வில் பி கண்டக்டிங் கூகுள் மீட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறோம். விருப்பப்படுகிற மாணவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதுவரை நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணல அப்படின்னா மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. யூ கேன் டவுன்லோட் யுவர் அட்மிட் கார்டு. இந்த வீடியோவை
இதுவரை யாரெல்லாம் அட்மிட் கார்டு இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இது அட்மிட் கார்டு ஆக்சுவலாக இப்போ ரிலீஸ் பண்ணுறது வந்து 1563 கேண்டிடேட்ஸ்க்கு தான். உங்களுக்கு டவுன்லோட் ஆகுது அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 5/5/2024 தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இல்லை. தமிழ்நாட்டிலேருந்து எந்த மாணவரும் அந்த லிஸ்ட்டில் இல்லை. அதனால் பயப்படாமல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேவைப்படுகிற மாணவர்கள் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோ. இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.